சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. ஆக்சுவலா இப்ப நான் பேச போற வீடியோ வந்து நாளைக்கு பண்ணலாம் தான் யோசிச்சிருந்தேன். ஒருத்தர் இன்னைக்கு தான் கேட்டார். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த மாதிரி தீபாவளி அன்னைக்கு நம்ம வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறோம்ல, இந்த மாதிரி விஷயத்துல ஏதாவது ஒரு மேட்டர் இருக்கா? ஏன்னா தீபாவளி அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் ஆற்றல் வரும், அமாவாசை டைமிங்ல முன்னோர்கள் ஆற்றல் வரும். ஆனா இவங்க என்ன தேய்ச்சி குளிக்க சொல்றாங்க, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு கேட்டாரு. சீரியஸ்லி விஷயம் இருக்கு. எனக்கு அந்த கேள்வி அதான் சொல்றேன், தகுந்த கேள்வி, சரியான கேள்விக்கு சரியான பதில் எப்பயுமே கிடைக்கும். அந்த 2 மணி நேரத்துல எனக்கு என்ன தோணுச்சு, அதை சொன்னோன்னு என்ன தோணுச்சுன்னா, ஆமா இல்ல அப்படின்னு தோணுச்சு. என்ன தைக்கிறக்கான காரணம் என்ன அப்படின்றப்ப டக்குன்னு ஸ்பார்க் ஆகுது. என்னடா எப்படி அதை யோசிக்காம விட்டோம் அப்படின்னு. என்ன வந்து மின் 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 கடத்தி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன இருக்குன்னா இதை தாண்டி ஆற்றல் போகாது. இப்போ தலையில என்ன தைச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு மின் ஆற்றல் உங்க தலைக்குள்ள போகாது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் உருவாக்கியிருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் உருவாக்கி அதை கூல் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி பண்ண முடியாது. அதுக்காக ஆயில், நேச்சுரல் ஆயில் இருக்குல்ல, இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆயில் இருக்குல்ல, அந்த ஆயில் மூலியமா ஆர்கானிக் ஆயில் அதில் ஊற்றி அதை ஒரு பிசியை பில்ட் பண்றாங்க. இப்போ ரீசெண்டாக அது மாடலுக்காக பண்ணல, அதில் ஒரு சயின்ஸ் இருக்கு, அதுக்காக பண்றாங்க. அதாவது அது கரண்ட்டை கடத்தாது. தண்ணி இல்லை, அது ஒரு எண்ணெய் தானே, எண்ணெய்க்குள்ள கரண்ட் பாஸ் ஆகாது. ஸோ இது எனக்கு கேட்டோன்னே எனக்கு ஷாக்கிங். என்னடா இது எப்படி காலங்காலமா பல்லாயிரம் ஆண்டுகளா கரெக்டாக நம்ம வீட்டில் இது இந்த அமாவாசைன்ற, அதாவது தீபாவளின்றதே அமாவாசை அன்னைக்கு தான் வருது. மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அமாவாசை. அந்த டைமிங்ல நான் தீபாவளியை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். அது எவ்வளோ முக்கியமான நாள்னு சொல்லியிருக்கோம். அந்த டைமிங் கூட நான் யோசிக்கல. எண்ணெய் தைக்க சொல்லியிருக்காங்க, அந்த ஆற்றல் உள்ள இறங்க விடாம. ஆற்றல் என்ன மீன்ஸ், அது ஒரு 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 பவர்னு சொல்றது. கரண்ட்டும் ஒரு பவர்னு சொல்றது. கரண்ட்டு பாயக்கூடாது, கடத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எண்ணெயை யூஸ் பண்றாங்க இந்த பிசியில். நாம தலையில் என்ன தைச்சிடும், உடம்புலாம் என்ன தைச்சிடறோம். அந்த அமாவாசை தீபாவளி அன்னைக்கு முன்னோர்களுடைய ஆற்றல் இறங்கும்னு நம்ம சொன்னோம். அவங்களுடைய எண்ணெய் அலைகள் இங்கே வரும்னு சொன்னோம். அது எப்படி நம்ம கூட கனெக்ட் ஆகும், அது ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எண்ணெயை போட்டு மண்டை தான் குறிப்பா, மண்டை ஃபுல்லாக சொதன்னு என்ன தைச்சிருப்போம். சும்மா என்ன தைக்கிறது லைட்டாக தைப்போம். ஆனால் தீபாவளி அன்னைக்கு நல்லா பார்த்தீங்கன்னா மண்டல சொதன்னு போட்டு தைச்சிட்டு இருப்போம். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த டைமில் முன்னோர்கள் நாட்டில் இங்கே வர வேண்டிய விஷயங்கள், வீரியமாக வர வேண்டிய விஷயங்கள், அது இறங்கிடக்கூடாது, நம்ம பயனடைஞ்சிடக்கூடாது, இங்கே மாட்டிடக்கூடாதுன்றக்காக இவ்வளோ கிளியரா என்ன தைச்சு குளிக்க வச்சிருக்காங்க பாருங்க. இது அங்கே மட்டுமா நடக்குது அப்படின்னா கிடையாது. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இறந்தவங்க வீட்டில், இப்போ ஒருத்தவங்க வீட்டில் துக்க நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன தைப்பாங்க தலையில? யோசிக்கிறோம், என்ன தைக்கிறாங்க, என்ன தைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய எண்ணெய்கள் அங்கே பாஞ்சிடக்கூடாது. இப்போ அங்கே இருக்கும் 16ஆவது காரியம் சொல்லுவாங்கல்ல, அந்த அங்கதான் இருக்கும் அந்த எண்ணெய்கள், அங்கேயே தான் சுத்திட்டு இருக்கும். அவங்களுக்கு திதியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, எண்ணெய் தைச்சிடுவாங்க. எண்ணெய் தைச்சிட்டா அப்போ அங்கே இருக்க அந்த எண்ணெய் அலைகள் வந்து ஒரு சில நேரத்துக்கு ஒருத்தவங்க, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒருத்தவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பண்ண நபர்கள் ஏன் என்ன காரணம் தெரியாமல் இறந்துட்டாங்க. ஸோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, இதான் காரணம்னு. அப்போது அந்த சாமி வரும்ல, நம்ம அருள்வாக்கு கேட்க வருவாங்கல்ல, அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க அவங்கள பற்றின நெருக்கமான உறவினர் இருப்பாங்கல்ல, ரொம்ப விருப்பப்பட்ட ஆட்கள், அவங்க அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களாம் ஈஸியாக டூலாக மாற முடியும். அதாவது இவங்க ஈஸியாக அவங்கள்ட்ட ஊடுருவ முடியும். எண்ணெய்கள் வந்து ஒத்தது ஏற்கும். அதாவது ஒரே எண்ணங்கள் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஆற்றல் ஈர்க்கப்படும். அப்படி இருக்கும் போது இறந்தவங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்காது, அவனை பிடிச்சிருவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அவங்க உள்ள வந்து இந்த விஷயங்களை சொல்லிடுவாங்க. பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி உள்ள வந்துட்டு இந்த மாதிரி இதனால தான் இறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சாமி வரதும் அப்படிதான். இதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களாக குலதெய்வங்களாக இருந்தவங்க இறந்துருப்பாங்க. அவங்களுடைய ஆற்றல் தான் நம்ம உள்ள வந்து சாமி ஆடுகா வருது. நம்ம முன்னோர்கள் தான் வந்து இந்த மாதிரி அருள்வாக்கெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சிம்பிள் கான்செப்ட், உங்களுக்கு புரியுதா? ஆனால் இந்த எண்ணெய் தேய்ச்சி இதை ஈஸியாக கடத்திருக்காங்க. என்ன அவ்வளோ பெரிய பவராக போகிறோம்னா எலக்ட்ரிக்கல், எல்லாமே சயின்ஸு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே வந்து ஒரு ஃபேண்டசியோ ஒரு கற்பனையோ கிடையாது, சயின்ஸு. ஸோ அப்போ எண்ணெய் வந்து இந்த மாதிரி கடத்தாதுன்றதுக்காக தானே ஒரு பிசியை பில்ட் பண்ணுறான். அப்போ இவங்களுக்கு கண்ணு முன்னாடியே சான்று இருக்குல்ல. அப்போ தீபாவளி அன்னைக்கு என்ன தைச்சு ஏன் குளிக்க வச்சிருக்காங்க, இப்போ உங்களுக்கு புரியுதா? சரியான மேட்டரில் உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த வட்டம் வரக்கூடிய தீபாவளியில் என்ன தைச்சு குளிக்காதீங்க. ஸோ மேபி அது சூட்டை குறைக்கும், அதை குறைக்கணும். மற்ற நாள்லாம் சூட்டை குறைக்காதா? வேற என்னைக்கா நாள் செஞ்சுக்கோ. வெயில் காலம்லாம் எவ்வளோ வரப்போகுது, அந்த வெயில் காலத்தை அன்னைக்கு தேய்ங்க. இல்லை தீபாவளி முடிஞ்சு ஒரு 4-5 நாள் கழிச்சு தேய்ங்க, தப்பே கிடையாது. இல்லை தீபாவளிக்கு முன்னாடியே தேய்ங்க. ஏன் அதுக்கு பர்டிகுலராக அந்த அமாவாசையும் இந்த தீபாவளிக்கு கனெக்ட் ஆகிற டைமிங்கில் செய்கிறோம். ஸோ பண்ணாதீங்க, இது தவறான ஒரு, எனக்கு தெரிஞ்சு என்ன கூட நாம் இது வந்து சொல்லக்கூடாது. பொதுவாக என்னையை பொறுத்த வரைக்கும் இது தவறான விஷயம். புரிஞ்சுக்கிட்டவங்க, தவிர்த்திருக்கவங்க தீபாவளி அன்னைக்கு தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. உடல் முழுக்க எண்ணெய் தேய்க்காதீங்க. தேய்க்கிடலாம், உடம்பு சூட்டை குறைக்கும்னு சொல்கிறாங்கன்னா முன்னாடி தேய்ங்க, ஒரு 4 நாள் முன்னாடி தேய்ங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு பின்னாடி தேய்ங்க, அன்னைக்கு தேய்க்காதீங்க.
அது அவங்க வரப்போ அவங்களுக்கு நம்ம கதவை மூடுற மாதிரி. ஒருத்தவங்க உங்க வீட்டுக்கு தேடி வராங்க அப்படின்றப்போ அவங்க வரப்போ அவங்க கதவை டம்முன்னு மூடினீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வருவாங்களா அவங்க? ஸோ அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் புரியுது அவங்களுக்கு, என்ன அசிங்கப்படுத்துற அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ புரிஞ்சுக்கோங்க, நம்ம சுற்றி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளை எங்கெங்க நம்மளை கட்டியிருக்காங்க பாருங்களேன். எல்லாமே நம்ம ஒரு நார்மலான விஷயம் நினைச்சிட்டு நம்ம இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மேட்ரு, இதெல்லாம் ஒரு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி நம்ம முன்னோர்களுடைய இருக்க தொடர்பை கட் பண்ணி வேற ஒரு பக்கம் திசை திருப்பப்பட்டிருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருந்தவங்கள ஃபுல்லாக திருப்பி பெருங்கோயிலுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எங்கெங்க பண்ணாங்க அப்படின்னா சின்ன மைன்யூட்டான விஷயம் தான். அவங்க ரொம்பலாம் கஷ்டப்படவே கிடையாது நம்மளை ஏமாத்துறதுக்கு. ஏன்னா புத்தி உள்ள ஒரு இன்டெலிஜென்டான ஒரு விஷயங்கள், வெல்த்தான ஒரு பர்சன்ஸ் இங்கே இருக்க மக்கள். ஸோ அவங்கள ஏமாற்றணும் அப்படின்னா அதை ரொம்பலாம் யோசிக்கணும் அவசியம் இல்லை, சிம்பிளாக தான் ஏமாத்திருக்கான். ஏன்னா இன்னசென்ஸ், ஹியூமன்ஸ் ஆர் இன்னசென்ஸ். ஸோ அவங்க பட்டறிவு, அடிபட்டு தான் அங்கே செவர் இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க, கீழே காலில் முட்டி தான் இந்த காலில் ஐயோ இங்கே பள்ளம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதை அவன் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டான். அதை வச்சு தான் மனிதர்களை ஈஸியாக சின்ன சின்ன இடங்கள்ல லைட்டாக தான் திருப்பி விட்ருக்கான். டேக் டைவேஷன் அப்படின்ற மாதிரி. நேரா போகக்கூடிய ரோட்டுக்கு நேரா போனா ஒரு 2 கிலோமீட்டர் போயிடலாம். டேக் டைவர்ஷன் பண்ணி நம்மளை சுத்தல்ல விட்டு லூப்ல சுத்த விட்டுறேன். டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொண்டு வந்து விட்டீங்கடா. கடைசி வரைக்கும் நம்ம போகக்கூட டெஸ்டினிக்கு போகவே முடியாது. முடிவு பாதை முடிவு இருக்குல்ல, முடிவுக்கும் நம்மளுடைய வீடு பேர் அடைவதுக்கும் விடவே விடாம சுத்தல்லே விட்டுருது. சர்க்கிளா சுத்திட்டு இருக்கு, இல்ல பட்டர்ஃப்ளை மாதிரி பாலம் போட்டு விட்டுறாங்க, அங்கேயே சுத்திட்டு இருக்கோம். எங்கே போகிறோம் எங்கே வரணும்னே தெரியாமல் இன்ஃபினிட்டியில் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இதை தான் லூப்பை உடைக்கணும் அப்படின்னா நிறையா தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டே இருக்கணும். ஸோ பார்த்துங்க, ஒரே ஒரு கேள்வி, ஒருத்தர் கேட்ட கேள்வியில் எங்கெங்கே போய் முன்னோர்கள் அப்புறம் குலதெய்வம் அப்புறம் எங்கே போய் இப்போ இறந்து போகிறவங்க வீட்டில் தேய்க்கிறாங்க, அப்போ அவங்க நிலையில் உள்ள வரக்கூடாதுன்னு எப்படி புரியுது புரியுங்களா? அவன் சிம்பிளாக போட்டு ஏமாத்துனதை நாமளும் சிம்பிளாக திங்க் பண்ணாலே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திங்க் பண்ணணும், அவேர்னஸ் ஆகணும், வேற ஒண்ணுமே கிடையாது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் ஆல்ல போடு. இந்த டிஃபரன்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனல்ல மெம்பர்ஸை ஆட் ஆகி நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின் ரோட் பட்டன் இருக்கும், அதுல கேட்டகரியில ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் சாட்லாம் பண்ணணும்னா எஸ்ன்ற சிம்பிளை தட்டி விடுங்க. இந்த வட்டம் தீபாவளிக்கு யாரும் என்ன தைக்காதீங்க, அதான் என்னுடைய கோரிக்கை என்னுடைய பார்வையாளர்களுக்கு. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.